எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், தாய் மாட்டு தீவனம் நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற தாய் மாட்டு தீவன ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம மாடுகளுக்கு எப்படி பாலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, மாடுகளுக்கு வந்து நோய் எதுவுமே வராமல் ஆர்கானிக்காக வந்து பால் வந்து அதிகரிக்கிறது எப்படின்னு வந்து நம்ம அன்பு செல்வன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மாடுகளுக்கு வந்து எப்படி தீவனம் கொடுக்கணும், இயற்கையான முறையில் பால் எப்படி அதிகரிக்கிறது, மாடுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் பால் அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்றது நம்ம அன்பனன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம தாய் மாட்டு தீவனத்தோட தொடக்கம் எப்படி, இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து மாடுகளுக்கு எப்படிலாம் வந்து தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால்நடை தீவன தொழிலில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ஃபீல்டை வந்து நல்லபடியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கலப்பு தீவனம் நம்மளோட தனித்துவம், நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் என்ன ஒரு தனி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சமச்சீர் உணவு, அதான் கலப்பு தீவனம். எங்களோட தீவனத்தில் வந்து 4 வகையான புண்ணாக்கு, 3 வகையான பொட்டு, மக்காச்சோள மாவு, கம்பு மாவு, கோதுமை நைஸ் தவிடு, கருக்கா தவிடு, மினரல் மிக்சடு, டாக்ஸின் பைண்டர், பார்த்திங்கன்னா எல்லா அது கால்நடைக்கு தேவையான அனைத்து உணவுகளையும், சமச்சீரான உணவுகளையும் கால்நடைக்கு நம்ம எவ்வளோ அளவில் கொடுத்தா எந்த அளவில் பால் கறக்கும், அது அடர் தீவனம் கொடுக்கணும். அந்த அடர் தீவனம் எப்படிப்பட்ட எந்த நேரத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறைப்படுத்தி நம்மளோட தீவனத்தை கொடுக்குறோம், தயார் பண்ணுறோம். நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறைய தமிழ்நாடு முழுக்க எங்களோட தீவனம் வந்து தமிழ்நாடு, எங்களோட கேரளா, கர்நாடகா வரை நம்ம எங்களோட தீவனம், கால்நடை தீவனம் பண்ணையாளர்கள் பூராமே வாங்கி அடைஞ்ச வெற்றி பண்ணையாளர்களாக மாறிட்டு வர்றாங்க. ரொம்ப அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம மாட்டு தீவனத்தில் நீங்கள் கலப்பு தீவனம் சொன்னீங்களே பார்த்தீங்களா, அந்த கலப்பு தீவனம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மாடுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உள்ளதாக இருக்குது? கலப்பு தீவனத்தை பொறுத்தவரையும் கால்நடைகளுக்கு நிறைய என்ன மாதிரி அடர் தீவனம் கொடுக்கணுங்கிறது நிறைய பண்ணையாளர்களுக்கு, கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மலிவான தீவனங்களை, ஈரமான தீவனங்கள், மலிவான தீவனங்கள் இதெல்லாம் வாங்கி கால்நடைக்கு கொடுக்குறாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. அது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு அவுட்புட்டும் கொடுக்கும். ஓகே, இதுதான் மெயினான விஷயம். சரிங்க சரிங்க. அப்போ நம்ம நல்ல ஒரு தரமான தீவனத்தை கொடுக்குறப்ப தான் அந்த தரமான தீவனத்தை சாப்பிட்டு தரமான கால்நடைகளாக மாறி தரமான பாலை நமக்கு கொடுக்கும். நம்ம நம்மளோட தீவனத்தில் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம் அது. ஓகே ஓகே. ஆனால் இப்போ சில விவசாயிகள்லாம் வந்து தவிடு தனியாக வாங்கி போடுறாங்க, புண்ணாக்கு தனியாக வாங்கி போடுறாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி போடுறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம தீவனம் வந்து சரி பண்ணுமானே, இதுக்கு வந்து வேலை இல்லாமல் ஆக்குமா நம்ம தீவனம், கலப்பு தீவனம்? அல்ல, விவசாயிகள் வந்து தனித்தனியாக வாங்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பக்கத்திலே கிடைக்கக்கூடிய தவிடு, பொட்டு ஐட்டங்கள், புண்ணாக்கு ஐட்டங்கள், அப்புறம் புண்ணாக்கு வகைகள், அப்புறம் மக்காச்சோளங்கள் இதெல்லாம் வந்து அவங்க போடுறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, கால்நடை வளர்ப்புங்கிறது வந்து ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து லாபகரமாக செயல்படுத்தணும். அந்த லாபகரமாக செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு அடர் தீவனத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நம்ம சாதாரணமாக ஆசைக்கு ஒரு மாடு வளர்க்குறது, கிராமங்களில் ஒரு ஆசைக்கு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்பாங்க, பால் கறப்பாங்க, அதில் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் நம்ம எது வேணால் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ இந்த பால் தொழிலுங்கிறது ஒரு வியாபாரம், அது ஒரு பிஸ்னஸ். இன்னைக்கு டெய்லி இத்தனை லிட்டர் பால் எடுக்கணும், அந்த மாட்டுக்கு இவ்வளோ தீனி கொடுக்கணும், ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த பிஸ்னஸாக நம்ம செயல்படுத்துறதுக்கு நீங்கள் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையாது. அது மாடுகளுக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும், இவ்வளோ கறக்கிற மாட்டுக்கு இவ்வளோ உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒரு மாடு வந்து 18 லிட்டரு காலையிலையும் சாயந்தரம் சேர்த்து ஒரு 18 லிட்டரு கறக்கக்கூடிய மாடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடு வந்து ஒரு 300 to 350 கிலோ வந்து எடை இருக்கும். அதுக்கு பச்சை புல், வரப்புல் போடுவாங்க. ஏதோ பக்கத்தில் 18 லிட்டருக்கு வந்து அந்த லிட்டரு ஃபேட் வராது, SNF வராது, வராமல் சாதாரண தீவனத்தை போட்டு கொடுக்குறப்ப அது 30-31 ரூபா அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. அதே இதில் நம்ம கலப்பு தீவனம் சாப்பிடக்கூடிய மாடுகள் வந்து SNF ஃபேட்டு. இப்போ எங்கள் தீவனத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக கறவை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அதிக கறவை. அந்த கறவைக்கான செலவை குறைக்கணும். செலவை குறைச்சா மட்டும்தான் அதிக லாபம் கிடைக்கும்.
இப்போ பைபாஸ், அதாவது பைபாஸ் கலப்பு தீவனம் சாப்பிடும் மாடுகள் வந்து பாலின் அளவு வந்து ஒரு 10 நாளில் நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த 10 நாள் நம்ம டைம் சொல்கிறோம், அந்த 10 நாளில் நல்ல வித்தியாசம் தெரியும். அதை கண்டினியூவாக நீங்கள் மாடுகளுக்கு அதை கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை, செனை பிடிக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது வரவே வராது. வருடம் ஒரு கன்று நிச்சயம். அந்த ரொட்டேஷன் சொல்கிறாங்கள, மாட்டுக்கு வரக்கூடிய சைக்கிளிங் இருக்குல்ல, அந்த சைக்கிளிங் கரெக்டாக அந்த பருவம் வராமல் கரெக்டாக வரும். இது வந்து நம்ம தீவனத்தோட தனிச்சிறப்பு. ஓகேண்ணா. இப்போ நம்மக்கிட்ட வந்து கலப்பு தீவனம் மட்டும்தான், கலப்பு தீவனத்தை மட்டும் பற்றி சொல்லியிருக்கீங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்மள்ட்ட வேற என்ன தீவனங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம்? ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் தானே கொடுக்குறோம். நம்ம கலப்பு தீவனங்கள் மட்டும்தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். அதுலேயும் கலப்பு தீவனம் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிக்கெலாம் நம்ம இன்னும் போகல. ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான். ஏன்னா நீங்கள் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு போட்டால் விலை குறைஞ்ச தீவனங்கள் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. 50 கிலோ மூட்டை, 45 கிலோ மூட்டை, 40 கிலோ மூட்டை, 800 ரூபா, 700, 900 அந்த ரேஞ்சில் நிறைய தீவனங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய மாடுகள் வந்து அந்தளவுக்கு தரங்கள் கிடையாது, தீவனங்கள் தரங்களும் இருக்காது. அதை கொடுத்துட்டு நம்ம விவசாயிகள் தான் ஏமாந்து போவாங்க. ஆனால் அதுதான் விஷயம். சரிங்கண்ணா. இப்போ நம்மளோட தீவனம் வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குமாண்ணா? எப்படின்னா இருக்குது? ஆனால் பட்ஜெட்டுங்கிறது வந்து இப்போ நீங்கள் மாடு வந்து 1 லட்ச ரூபா மாடை போட்டு வாங்குறீங்க. நீங்கள் அந்த 1 லட்ச ரூபா போட்டு மாடு 80,000 1 லட்சம் கொடுத்து மாடை வாங்கி, அந்த மாடு ஒரு 15 லிட்டர்லேருந்து ஒரு 20 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பால் தொழில் பண்ணணும். மாடு வளர்ப்புங்கிறது பால் தொழிலுக்காக உள்ளது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை வந்து வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்னா தரமான தீவனங்கள் கொடுத்தா தான் வெற்றிகரமாக ஆகும். நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடக்கணும் அப்படின்னா நீங்கள் வெற்றிகரமாக பால் தொழில் பண்ண முடியாது. நம்ம அளவான அந்த கரெக்டான சமச்சீரான உணவு, அளவான தீவனம், அந்த பாலுக்கு தகுந்த ஊட்டச்சத்தை கொடுக்கணும். பாலை வெளியே நம்ம அவுட்புட் எடுக்கணும். இது மாடு தர்றதுக்கு ரெடியாக இருக்கும். மாடு தரமான பால் தர்றதுக்கு அது ரெடியாகவே இருக்கும். ஆனால் மாட்டுக்கு தரமான தீவனம் வாங்கி கொடுக்க நம்ம தான் ரெடியாக இருக்க மாட்டோம். அதாவது விவசாயிகள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து தரமான தீவனங்களை மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். ஓகேண்ணா. சூப்பராக சொன்னீங்கண்ணா. இப்போ நம்மளோட பாலில் வந்து நம்மளோட தீவனம் போட்டு நம்மளோட பால் எடுத்து பார்த்தோம்னா 1 லிட்டர் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகிறது? ஆனால் நம்மளோட SNF ஃபேட்டு அப்படின்னு இப்போ கொடுக்குற விஷயத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப 5.3க்கு 5 ஃபேட்டு கண்டிப்பாக SNF ஃபேட்டுங்கிறது 5க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். ஓகேண்ணா. நம்ம SNFங்கிறது கண்டிப்பாக 20%, 23% கண்டிப்பாக SNF வந்துடும். ஓகேண்ணா. இதுதான் பாலோட அளவு. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம மாட்டு தீவனம் வந்து எந்த மாட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம்? ரெண்டாவது, கறவை மாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோன்னு ஒரு ஏதாவது கணக்கு எதுவும் இருக்கு? கரெக்ட். நீ கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நிறைய பேர் எங்கள் தீவனம் வாங்குறவங்களே எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். கலப்பு தீவனம், அந்த தீவனம் வந்து ஒரு கன்றுக்குட்டி சாப்பிடலாம், சின மாடு சாப்பிடலாம், பால் கறக்கும் மாடு சாப்பிடலாம். அனைத்து மாடுகளுமே கொடுக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய தீவனங்கள் தான் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம தீவனம் வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்படுறது தான். செயற்கையான விஷயங்கள் எதுலையுமே அதில் இருக்காது. அதில் இயற்கையான தீவனம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பால் இந்த கறவை மாடுகளுக்கு எப்படி இந்த தீவனத்தை கொடுக்கறது, எந்த அளவில் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி வந்து எங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி கொடுக்கறது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாடு ஒரு நாள் ஒன்றுக்கு 10 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தால், காலையிலும் மாலையிலும் சேர்ந்து காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தால், அந்த மாட்டுக்கு 5 கிலோ தீவனம் ஒரு நாள் ஒன்றுக்கு கொடுக்கணும். 5 கிலோ தீவனம் ஒரு நேரத்துக்கான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. காலையில் 2.5 கிலோ, காலையில் 2 கிலோ கொடுங்க, சாயந்தரம் 3 கிலோ கொடுங்க. காலையில் தீவன புல் நிறைய சாப்பிட போகும், காலார மேய போகும். அதனால காலையில் தீவனம் வந்து 2 கிலோ அளவு கம்மியாக கொடுத்துக்கிட்டு, சாயந்தரம் நீங்கள் மாலையில் கொண்டு வந்து கட்டினீங்கன்னா அதுக்கு மேலே சாப்பிட போகாது. அப்போ அந்த 3 கிலோ, சாயந்தரம் 3 கிலோ தீவனம் கொடுக்குறது, இதுதான் முறை. இந்த முறையில் நீங்கள் பாலுக்கு உற்பத்திக்கு நீங்கள் தீவனம் கொடுக்குறப்ப, அடர் தீவனம் கொடுக்குறப்ப, இது போக நீங்கள் வைக்கோல் கொடுக்கணும், பச்சை புல் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்குறப்ப இந்த பாலின் அளவு அப்படியே மெதுவாக கூட ஆரம்பிச்சிடும். முதல்ல ஃபேட்டு வந்து மாட்டுக்கு தேவையான மூலப்பொருள் உள்ளே போனோடனே ஃபேட்டு வந்து நல்ல கண்டென்ட் கூடிடும். ஃபேட்டு SNF ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய பாலில் கொழுப்பு சத்தும் இதர சத்துக்களும் கூடிடும். இப்போ நம்ம தீவனம் கொடுக்கறதுனால வந்து மாட்டுக்கு என்ன சத்துலாம் வந்து கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. நம்ம தீவனத்தில் என்னென்ன சத்து இருக்குன்னு கேட்குறீங்க. ஆமாம். நம்ம தீவனத்தை சாப்பிட்ற மாடுகளுக்கு என்னென்ன சத்து போய் சேரும்னு நினைக்கிறேன். நம்ம தீவனத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாவு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, இந்த 3 சத்துக்களும் கண்டிப்பாக இருக்கும்.
மாவு சத்துக்கு மக்காச்சோள மாவும் கம்பு மாவும் நம்ம சேர்க்குறோம். புரதச்சத்துக்கு புண்ணாக்கு ரகங்களை சேர்க்குறோம். நார் சத்துக்கு பொட்டு ரகங்களை சேர்க்குறோம். பொட்டு, சரிங்கண்ணா சரி. உளுந்தம் பொட்டு, துவரம் பொட்டு, ம். அது வந்து ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதுக்கு அது சேர்க்குறோம். ப்ளஸ் கோதுமை தவிடு சேர்க்குறோம். சரிங்கண்ணா சரிங்க. ப்ளஸ் இதெல்லாம் செமிக்கிறதுக்கு ம். ஜீரண சக்தியாக மினரல் மிக்சடு கொடுக்குறோம் நம்ம. ஓகே ஓகே. டாக்ஸின் அதில் வந்து திரும்பி பூஞ்சை காளான் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு ம் ம். டாக்ஸின் பைண்டருங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. ரொம்ப கண்ணும் கருத்துமாக தான் செயல்படுறோம். ம். நல்லா இருக்கும் தீவனம் வந்து ம். நல்லா இருக்க போய் தான் பண்ணையாளர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. பால் உற்பத்தியில் வந்து வெற்றி பெறுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு தீவன செலவு ரொம்ப குறைவாக செலவாகுது. ஓகே. நம்ம தீவனம் போடுறப்ப அவங்களுக்கு மாட்டை பற்றின தீவன செலவு கவலையே பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரு மாடு ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு வச்சிருக்காரு. அவர் 50 கிலோ மூடை ஒன்று வாங்கிட்டு போறாரு அப்படின்னா அந்த 50 கிலோ மூடையை எத்தனை நாளைக்கு நான் யூஸ் பண்ணலாம்? ஓகே எத்தனை நாளைக்கு வரும் அது? ஓகே. இப்போ ஒரு மாடு வச்சுருக்காரு. அந்த விவசாயி ம். ஒரு மூட்டை வாங்கிட்டு போகிறாரு. அந்த மாட்டுக்கு வந்து வைக்கப்புல் பச்சை புல் கொடுக்குறாரு. மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாரு. ம். அடர் தீவனம் நம்ம தீவனம் போடுறாரு ம். அப்படிங்கிறது வச்சுக்கோமே. ஓகே. அந்த மாடு வந்து காலையில் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர், சாயந்தரம் ஒரு 4 லிட்டர் 10 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தால் ம். தினமும் 5 கிலோ ம். அப்படிங்கிறப்ப ஒரு 10 நாளைக்கு நம்ம தீவனம் ஓகே. ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை ஒரு 10 நாள் ஒன்றுக்கு ம். 10 நாளைக்கு 10 சரியாக நாளைக்கு வரும். வந்துரும். 10 நாளைக்கு வந்துடும். சூப்பர்ண்ணா. ஓகே. அப்போ 10 லிட்டருங்கிறப்ப அந்த கால்நடை விவசாயி வந்து 10 இன்ட்டு ம். 10 நாளுங்கிறப்ப ம். ஒரு நாளைக்கு 10 லிட்டரு அப்படிங்கிறப்ப 10 நாள் கறக்குறாருன்னா 100 லிட்டரு வந்துடும். ம். அன்புனா இப்போ நம்ம புதுசா வந்து மாட்டு தொழிலில் வந்து வர்றவங்களுக்கும் ஏற்கனவே பண்ண வச்சிருக்கவங்களுக்கும் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நீங்க என்ன சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்கண்ணா? கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பால் பிஸ்னஸ்ங்கிறது மிகப்பெரிய மிக அருமையான ஒரு தொழில். தினமும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். ஓகே. அதுக்கு வந்து லீவு கிடையாது. ம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிடையாது. சரி. தீபாவளி பொங்கல் கிடையாது. சரி. தினமும் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ம். தொழில்னா அது பால் தொழில் மட்டும்தான். ஓகே ஓகே. படித்தவங்க நிறைய பண்ணையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. படிக்க இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ம். அரசாங்கத்தில் மாடு வளர்ப்புக்குன்னு தனியாக திட்டங்கள் நிறைய இருக்குது. ம். நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பண்ணுறாங்க. சரிங்க. அதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுங்க. முயற்சி எடுத்து பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். கண்டிப்பா. சரியான தீவனங்களை வாங்கி கொடுங்க. ம். தரமான தீவனத்தை வாங்கி கொடுங்க. ஓகே. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓகே. ஆனா இப்போ எனக்கு வந்து ஒரு மூடை வேணும். நான் வெளியூர்ல இருக்கேன். இந்த கண்டிப்பாக மாதிரி எனக்கு ஒரு மூடை வேணும்னா நான் வந்து யாருக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படி வாங்குறதுண்ணே? தமிழ்நாடு பூரா நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சரி. நீங்கள் ஒரு மூடை வேணும்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு மூடை நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியாங்கிறத பார்த்து பார்சல் சர்வீஸ் நிறைய தமிழ்நாடு பூரா பார்சல் இருக்குது. நாங்கள் தாராளமாக அனுப்பி வைப்போம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. கண்டினியூ பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு. நன்மையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க கொடுக்குற உற்சாகம் எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் கோல்டன் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கொடுக்கக்கூடிய உற்சாகத்தில் தான் எங்களோட கம்பெனியை ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய உற்சாகம், அவங்க படக்கூடிய சந்தோஷம். நாங்கள் ஒரு சேவை பண்ணுறோம். கால்நடைகளுக்கு சரியான தீவனத்தை கொடுத்து நாங்கள் ஒரு சேவை நிறுவனமாக தான் வச்சுருக்கோம். நம்ம நல்லாவே அருமையான ஒரு தீவனத்தை கொடுக்குறோம். அதை வாங்கி நல்ல பண்ணையாளர்கள் வந்து பயனடைகிறாங்க, வெற்றி அடைகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வந்து நான் ஒரு உங்களுக்கு நீங்கள் பண்ணையாளராக இருக்கீங்க, இல்லை மாடு வளர்க்குறீங்க, மாட்டை பற்றின சந்தேகங்கள், தீவனத்தை பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். எனி டைம் எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறோம். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். மூட்டை வேணாலும் பார்சல் சர்வீஸில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.